ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செய்ய போகிறேன்னா மந்தி பிரியாணி வீட்டிலே சுலபம் எப்படி சரி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து உப்பு வினிகர் மஞ்சத்தூளை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ மந்தி பிரியாணிக்கு சிக்கனை ரெடி பண்ணுவோம். 1 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்காங்க, கொஞ்சோண்டு வினிகர், அதோட வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்காங்க. இதாங்க நல்லா பைண்டிங். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளித்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி எடுத்து இதில் வந்து நம்ம கழுவி வச்சுக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா 1 மணி நேரம் ஊறணுங்க. அப்போ தாங்க சிக்கன் வந்து அப்படி செம்ம ஜூஸியாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த லாஸ்ட் பைட் வரைக்கும் அந்த டேஸ்ட் நீங்கள் வந்து டேஸ்ட்டு ஃபீல் பண்ண முடியுங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. இதை அப்படியே ஊறட்டுங்க. நாங்கள் வாங்க பிரியாணிக்கு ரெடி பண்ணிடுவோம். தம் பிரியாணிக்கு நான் வந்து 2 டம்ளர் எடுத்துக்கிறேன் பாஸ்மதி ரைஸ். 1 டம்ளருக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி ரேஷியோ தாங்க. 2 ஊற்றுனீங்க நல்லா இருக்காது. இந்த ரேஷியோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி லாஸ்ட்டில் பாருங்கள் செம்ம அப்படி உதிரியாக ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம தம்மு தான் போட போகிறோம். சட்டியில் அடுப்பை சட்டி வச்சுட்டேன். எண்ணெய் நெய்யும் ஊற்றிட்டேன். அதில் வந்து 3 பல் வந்து பூண்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு வாசனைக்கு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் அள்ளி போட்டிருக்கேங்க. 1 வெங்காயம். நல்லா வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் வரங்க அவசியமே இல்லைங்க. சும்மா கிளாஸ் வந்தால் போதுங்க. 2 பச்சை மிளகாய் மேலே தூக்கி போட்டு, கொத்தமல்லி புதினா மேலே தூக்கி போட்டு சும்மா பரப்பரன்னு நல்லா வந்து அப்படியே கிண்டி விடுங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பரப்பரன்னு நல்லா கிண்டி விடுங்க. இது ரொம்ப அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா வந்து நான் வீட்டிலே ஆல்ரெடி வச்சுருந்தேங்க. இது வந்து காமிக்கலை. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிரியாணி மசாலான்ட்டு. நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்காங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வந்து கிண்டி விட்டுங்க. இந்த ஊறிச்சு பார்த்தீங்கன்னா பார்க்கவே எப்படி ஜூஸியாக இருக்குது இல்லைங்க. எல்லோரும் வந்து மந்தி பிரியாணிக்கு வந்து தனியாக வந்து தண்ணியில் வேக வச்சு எடுப்பாங்க. நீங்கள் அப்படி செய்யாதீங்க. இப்படி செஞ்சு பாருங்கள். அந்த தண்ணியிலே இந்த சிக்கனோட இதை அப்படியே அப்சர்வ் சிக்கனும் செம்ம சாஃப்டாக இருக்குங்க. இதை அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பிட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் மூடி வைங்க. அவ்வளோதான் வந்து நம்மளுக்கு அந்த சிக்கனும் லைட்டாக ஆஃப் பாயில் தான் ஆகணும். ரொம்ப ஃபுல்லாக வந்து பாயில் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து சேலை ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஹார்டாயிரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் போதும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி வந்து ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா தண்ணி வந்து ஒரு கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் இந்த சிக்கன்லாம் நம்ம தனியாக எடுத்துடணும். அதுதாங்க அந்த பாயில் பண்ணுற முறை. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பச்சை தண்ணியில் வேக வச்சு அந்த சிக்கன் இது பண்ணுவாங்க. அது டேஸ்ட்டே இருக்காது. இப்போ என்ன உங்களுக்கு இந்த தண்ணியும் அந்த சிக்கனோட ஃப்ளேவராக இருக்கும், சிக்கன்லேயே அந்த ஜூஸியாக இருக்கும். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் நான் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த அரிசியை தூக்கி தலையில் கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க. நல்லா 1 மணி நேரம் ஊறிச்சுங்க. அந்த அரிசி பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த பிரியாணி பாருங்கள் முடியும் போது சும்மா பளபளன்னு உதிரியாக இருக்குங்க. இப்போ வேக வச்ச சிக்கனோட வந்து நம்ம வந்து அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுங்கள். 1 ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வினிகர், எண்ணெய் ஊற்றி நல்லா மறுபடியும் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்கோம் சிக்கன், அதையும் சேர்த்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க இது நம்ம இப்படியே வந்து நம்ம கிரில் பண்ணோம்னா டேஸ்ட்டுக்காக சப்புன்னு இருக்குங்க. அதுக்காக தாங்க இந்த மசாலா கோட்டிங் பண்ணிக்கிறோம். இந்த மந்தி பிரியாணியாவே இந்த ட்ரை லெமன் தாங்க. அது போட உங்களுக்கு காமிக்கலாங்க. இப்போ தாங்க நான் போட்டிருக்கேன். இதை வந்து நான் சேலோ ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து இது நல்லா வெந்து குக் ஆயிடுச்சுங்க. அதனால வந்து சேலோ ஃப்ரை நீங்கள் கிரில்லுக்கு வந்து இப்படி பண்ணி தாங்க சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் கிரில் பண்ணி பாருங்களேன். இதே இதில் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் தம்மு தாங்க போட்டிருக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே தூக்கி ஒரு வெயிட்டான வச்சுக்கிறேங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி நல்லா சும்மா சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டு. நீங்கள் இப்படியே எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட அப்படியே சாப்பிட்ருவாங்க. நீங்கள் தம் பிரியாணியில் போகணுங்கிற அவசியமே கிடையாது. மந்தி பிரியாணி இதுதாங்க முக்கியமே. அப்படியே சிக்கன் அப்படி கிரில் பண்ணி அப்படியே அதில் வைக்கிறது தாங்க. எல்லாருமே வந்து அந்த கிரில்லில் பண்ணுவாங்க. நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணுறோம். 2 சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. பார்க்கவே உங்களுக்கு தெரியுதாங்க. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுதாங்க நெய்யையும் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா பரன்னு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுக்கணுங்க. இது ஒரு கார்னிஷ் தாங்க. செம சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெயிலே வந்து முந்திரி பாதாமையும் சும்மா அப்படி கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வாசனை அள்ளும் பாருங்க. அப்பா பாருங்கள். இப்போ வந்து அப்படியே வந்து ஃபுட் கலர் எல்லோ கலர் ஊற்றி நீங்கள் வேண்டாம் ஊற்றிக்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் தயசு மஞ்சத்தூளை மட்டும் கரைச்சி ஊற்றுறாங்க. டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம வறுத்து வச்ச ஆனியன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சிக்கனை தூக்கி தலையில் போட்டுருங்க. வாசனை அப்படி தாங்க இருக்கும். இந்த வறுத்த முந்திரியும் பாதாம் அதில் கொட்டினீன்னு ஆஹா சொல்லவே முடியாது போங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கறி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது நல்லா வந்து நெருப்பில் வச்சுக்கோங்க. வச்சு அது ஒரு சின்ன பவுலில் வச்சு அந்த நம்ம மந்தி பிரியாணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அந்த சென்டரில் வச்சு கொஞ்சம் நெய் அவன் தலையில் தூக்கி ஊற்றுங்க. சும்மா புகை கிளம்பும் பாருங்கள். உடனே டப்புன்னு மூடிடுங்க. அப்போ தாங்க அந்த வாசனை அந்த சட்டிக்குள்ளே நிற்கும். இப்போ பாருங்கள் நான் திறக்கிறேன். மந்தி பிரியாணி செம்ம சூப்பராக. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போதே வாயில் எச்சி ஊறுதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது.